இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கிறது கூட ஒரு காரணம் இருக்கு. ஆனா அந்த சின்ன வயசுல நான் தான் அவளோட அப்பான்னு தெரிஞ்சும் தமிழ் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சு வச்சிட்டு இருக்கா. அவளை அப்படி பார்க்கறதுக்கு என்னால முடியல. பாரதி என்னோட வைஃப், ஆதித்யா தமிழ், 2 பேரும் என்னோட பசங்க. இவ்வளவு உண்மை எனக்கு தெரிஞ்சும் எதையுமே வெளிக்காட்ட முடியாதபடி இருக்கு. இது விதியா இல்ல சதியான்னு எனக்கு தெரியல. என் மனசு ரொம்ப வலிக்குது. அந்த வலி என்னால தாங்க முடியல. எவ்வளவு கேட்டாலும் பாரதி உண்மையை சொல்ல போறதில்ல. அது தெரிஞ்சுக்கிற முயற்சியில் நான் பொறுமையா இருந்து தமிழையும் ஆதித்யாவையும் கவனிக்காம விட்டுட்டோமோன்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஒரு அப்பாவா நான் செய்ய வேண்டிய கடமை எவ்வளவோ இருக்கு. பாரதி என்கிட்ட வந்து நீங்க தான் என் புருஷன்னு சொல்லிட்டா அடுத்த நிமிஷம் குழந்தைகளையும் பாரதியும் கூட்டிட்டு நான் எங்கேயாவது போயிடுவேன். இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நானும் பாரதி தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லணும்னு பிடிவாதமா இருக்கேன். என் வீட்டில் இருக்கிறவங்க தமிழ் மேல திருட்டு பழிய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அதிர்ச்சியில தமிழ் பேச முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. சாதாரண பிரச்சனையை இவ்வளவு பூதாகரமா மாத்தி குழந்தைன்னு கூட பார்க்காம இந்த வீட்டில் இருக்கிறவங்க நடந்துகிட்டதை நினைச்சா எனக்கு ஆத்திரமா வருது. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில நான் ஏதாவது பேச போய் அதனால அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதனாலதான் நான் பேசாம அமைதியா இருக்கேன். நான் கோவப்பட்டா இந்த வீட்டோட மொத்த சூழ்நிலையும் மாறிடும். அண்ணா, நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியுதுண்ணே. உங்க மனசுல நீங்க படுற வேதனை சீக்கிரமா மாறி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்ண்ணே. நீ சொல்றத கேட்க என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு தவக்கடை. எனக்கு வேற யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலை இல்லை. என் தமிழுக்கு நல்லபடியா பேச்சு வரணும். என்ன ஆனாலும் சரி, தமிழுக்காக இனி நான் இருக்கேன்னு எல்லார்கிட்டையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல போறேன். தமிழை நல்லபடியா கவனிச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, தமிழை கண்டிப்பா நான் எப்படியாவது பேச வைப்பேன். இனி ஒரு நல்ல பொறுப்பான அப்பாவா நான் இருப்பேன். அண்ணா, உங்க மனசு மாதிரியே எல்லாமே நல்லபடியா நடக்கும்ண்ணே. நடந்த விஷயத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தா கவலை தானே அதிகமாகும். நேரமாச்சுண்ணே, வாங்கண்ணே போய் தூங்கலாம். இல்லை தவக்கடை, எனக்கு மனசு சரியில்லை. நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன். சரிண்ணே.